மிதுன ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமை இருந்து இந்த நேரம் எதுக்குங்க ஆகுது? இந்த நேரம் என்னதான் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலும் ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து தான் ஆகணும். வார்த்தையை அளந்து தான் பேசி ஆகணும். ஏன்னா நிறைய விஷயங்களில் ஒரு பின்னடைவு அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்கு ஒரு பின்னடைவு கொடுத்துருக்கோம். ஆனால் நீ வரக்கூடிய காலம் அதில் எப்படி மீண்டு வரணுங்கிறத யோசிக்கணும். அதையே நீங்கள் இந்த நேரம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய விஷயம் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய நினைவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வரதான் பரவாயில்ல. அதே சமயம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் கொடுக்கறது இந்த நேரம் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கூட பழகக்கூடியவங்க என்னென்னா இந்த நேரம் சலுப்பு தட்டாமல் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. பேசுகிற இடம் எல்லாமே ஒரு நல்லா எல்லா சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நகைச்சுணரோடு வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை, சுற்றி இருக்கக்கூடியவங்களை ஒரு சிரிக்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது பரவாயில்ல தான். அந்த நேரம் என்னென்னா நீங்கள் சாதாரணமாக பேச போனால் கூட அது வில்லங்கமாக மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் மிதுன ராசிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ ஒரு தொழில் வியாபாரம்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது. ஆனால் புதுசாக தொழில் முயற்சி பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். அதுவும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஜூன் மாதம் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்கு எந்தெந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது மிதுன ராசிக்கு முன்னாடி விட இந்த நேரம் எந்த விஷயம் சாதகம்னா ரொம்ப நாளாக மனசை வாட்டி எடுத்த கவலை எல்லாமே குறைஞ்சி இப்போ ஒரு தெளிவான நிலைமை இருக்கும். அதாவது எதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நீங்கள் போடுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு எடுக்கிற தைரியம்லாம் வருவங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். தொழில் எல்லாமே வேலை விஷயத்துல எல்லாமே புதுசாக ஐடியா கிடைக்கும். ஆனால் யோசிக்கிற ஐடியாவை நீங்கள் இந்த நேரம் அப்படியே செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் செய்கிறதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே சுறுசுறுப்பாக கொஞ்சம் லாபம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதத்தை தவிர்த்துட்டு இனி வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நேரம் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாதுங்க. அதில் பக்குவங்கிறது இந்த நேரம் நீங்கள் தான் கொண்டு வரணும். யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய சூழ்நிலையில் அது சரிப்பட்டு வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இந்த நேரம் அவங்களுக்கெல்லாம் ஒத்த வந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வந்துச்சு, நானும் அதை சரி செய்கிறேன், நானும் அதை முயற்சி செய்கிறேன்னு மட்டும் எந்த காரியமும் இந்த நேரம் மற்றவங்கள பார்த்து இந்த நேரம் எதுவும் செய்யாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு அதாவது குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், அதாவது குழந்தைகள் வழியிலையாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. மனசெல்லாம் பரவாயில்ல. முன்னாடி எல்லாமே பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் பாதிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலேயும் சரி, குழந்தைகள் வழியிலையும் சரி, சொந்த பந்த வழி எல்லாமே ஏகப்பட்ட ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்க. அதிகமான சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். சில நேரம் சரியாக தூங்கிக்க கூட வாய்ப்பு இருக்காது. அப்பப்போ மனசு அமைதியை தேடி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு நிற்கலாங்கிற ஒரு தைரியம் கொடுக்குங்க. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. இதுலேயே ஒரு கற்றுக்கணும், நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த நேரம் ஒரு ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசாக செய்யக்கூடிய முயற்சியை மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைக்கிறது தான் பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதாவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, அந்த வேலையிலே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. புதுசாக தொழில் செய்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் தள்ளி போட பாருங்கள். அதுவும் தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஒரு கையை கடிக்கிற சூழ்நிலை இல்லை. அதே மாதிரி பழைய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. வருமானம் வழக்கம் போல் இருக்கும், திருப்திகரமாக தான் இருக்கும், பெருசாக பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. கோபமாக பேசுகிறத தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்குமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க இந்த நேரம்.
சில நேரம் இல்லாமல் என்னன்னா, உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் வாய் சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது ஒரு சில நேரம் அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நீங்களும் ஒரு சில நேரம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதுதான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குமே தவிர, மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. 2 பேருமே சேர்ந்து நிறைய முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க. அது சம்மந்தமாக பார்த்தாலும் இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி மிதுன ராசிக்கு இந்த மாசத்துல ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைங்களோட கல்வி விஷயத்துல, அதாவது அவங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இந்த நேரம் அக்கறை கொடுக்கறது சரியா இருந்தாலும், இந்த ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் குழந்தைகளுடைய வழியில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சீதோஷ்ண நிலை மாறுது ஒரு பக்கம் இருந்தாலும், குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்திங்கிறது இந்த நேரம் மிதுன ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. உடலை நீரேற்றம் வச்சிருக்க சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது பரவாயில்ல. உங்களுக்குமே இந்த நேரம் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் இந்த கை காலெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அசதியா அந்த குடைச்சல் மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது பரவாயில்ல. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நீங்களாவே மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத விட ஒரு சின்ன அறிகுறி தென்பட்டாலும் மருத்துவரை பார்த்துக்கிறது பரவாயில்ல. மனநிலைமைலாம் எப்படின்னா திடீர்னு கோபம் வருங்க. ஏற்கனவே கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, அலைச்சல் ஒரு பக்கம், பழைய ப்ரெஷர் எல்லாமே ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதுல இந்த நேரம் கொஞ்சம் நிறைய முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு உங்கள் மனசுக்கு தோணும். அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். கொஞ்சம் கோபம் அதனாலே வரும். அதனால கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அலைச்சல் கண்டிப்பாக அந்த நேரம் இருக்கும். எதெல்லாமே பயணத்தை தவிர்க்க முடியுமோ அந்த பயணத்தை தவிர்த்துக்கிறது பரவாயில்ல. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த நேரம் கொஞ்சம் செய்ய பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மனசுல ரொம்ப நாளாக இருந்த பல பாதிப்பு நீங்கிறதுக்கான விஷயங்கிறது இந்த நேரம் இருக்குது. வாகன யோகம்னு பார்த்தீங்கன்னாலும் இருக்குதுங்க. இந்த ஜூன் மாசத்துல வாகன யோகம், வாகனம் வாங்குறதுக்கான யோகம், அதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் சாதகமாக தான் இருக்குது. ஆனால் பயணங்கள் போறீங்கன்னா கொஞ்சம் பயணத்துல கவனம் கொடுக்கணும். இந்த இரவு நேர பயணம், இந்த அதிகாலை நேரத்துல பயணத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. திருமண முயற்சியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சி அருமையாக இருக்குது. ஏற்கனவே திருமணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொந்தத்திலேயே வரன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பரவாயில்லைனாலும், முன்ன சொன்ன மாதிரி புதுசாக முயற்சி செய்கிறத மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்க இந்த கூட்டாளிகள் வகையில கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் பரவாயில்ல. தன்னிச்சையா நீங்க முடிவெடுக்கிறது வேண்டாம். மற்றபடி கடுமையான உழைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்துல கவனத்தை சிதற விடாம பொறுமையா கையாண்டிங்கன்னா இந்த ஜூன் மாசம் மிதுன ராசிக்கு பல அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜூன் மாசத்துல மிதுன ராசிக்கு நன்மைங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா சின்ன சின்ன தடையை கொடுக்கும். மனசு ஒரு நிலையில இருக்காது. அதனால என்ன செய்யணும்னா, கொஞ்சம் துணிச்சல் கிடைக்கணும், மனசுல எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்க பாருங்க. உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவானா இருக்கிறதால அன்றைய இடத்துல புதன் பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் பரவாயில்ல. சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறது மனசுக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுக்கும். ஏதாவது எடுக்கிற காரியம் தங்கு தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சுக்க பாருங்க. காரிய வெற்றிங்கிறது கொடுக்கும். உங்க ராசிநாதன் புதன் பகவானா இருக்கிறதால புதன்கிழமை நாட்கள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல நரசிம்மர் வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தடையா இருந்தாலும் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த புதன்கிழமையான பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா அருகம்புல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா புதன் பகவானுடைய பரிபூர்ண அருள்ங்கிறது மிதுன ராசிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கு என்னென்ன இந்த நேரத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காம நீங்க இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்க. குலதெய்வ வழிபாட்டு கூடவே இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாட்கள் எல்லாமே நீங்க உங்க முன்னவங்களுக்கு முறையா தீதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா வீட்டிலேயே கூட முன்னவங்களை நினைச்சு
அவங்களுக்கு இஷ்டமான படையிலிட்டு தீபத்தை போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடும் முன்னவங்க வழிபாடும் சரியாக செய்யக்கூடியவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் படிப்படியாக நீங்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதுவும் மிதுன ராசிக்கு இந்த நேரம் பல பிரச்சனைகளுக்கு தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்குதுன்னா உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்கிறதுனால தான். அதனால் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை விடாமல் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மிதுன ராசிக்கு என்றைக்குமே குலதெய்வத்தோட அனுகிரகம் அனுகூலங்கிறது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பெருசாக பரிகாரம் பண்ணணும், பெருசாக செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னா அது முறையாக உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது இந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாங்க. முன்னாடி மாதத்தை விட இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் குரு பயிற்சி வேறு நடந்திருக்கிறதால ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் எங்கே போனாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பழைய பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. நடந்து முடிஞ்ச அவமானங்கள், நடந்து முடிஞ்ச கஷ்டம் அது எல்லாமே இந்த நேரம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா தூக்கம் ஏற்கனவே உங்களுக்கு சரியாக வரல, மன அழுத்தம் வேறு இந்த நேரம் இருக்குது. அதனால் இந்த நேரம் இந்த விஷயத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் கொடுத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது. அதனால் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. முக்கியமாக இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பரவாயில்ல. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.